அக்பர் பீர்பல் இருவரும் மாறுவேடமிட்டு நகரத்தின் சிறு சிறு வீதிகளுக்கும் நகர்வலம் சென்று நாட்டின் நிலை எப்படி இருக்கிறது என்று பரிசோதனை செய்தனர். அப்பொழுது ஒரு வீதியின் மூலையில் பிராமணர் ஒருவர் பிச்சை எடுப்பதை பார்த்து அக்பர் பீர்பலிடம் ஏளனமாக, பார்த்தாயா பீர்பல், இவர்கள்தான் உனது மதத்தைச் சேர்ந்த பிராமணர்கள். நீங்கள் பிரம்மதேவன் என்று பூஜிப்பவர்கள். ஆனால் இங்கு எப்படி பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார் பார்த்தாயா என்று ஏளனம் செய்தார். அப்பொழுது பீர்பல் அக்பரிடம் எதையும் பேசவில்லை. இருவரும் நாட்டை சோதனை செய்துவிட்டு அரண்மனைக்கு திரும்பி சென்றனர். அக்பர் தன் அறைக்கு சென்ற பின் மீண்டும் பீர்பல் தன் வீட்டிற்கு செல்லாமல் பிராமணர் பிச்சை எடுத்து கொண்டிருந்த வீதிக்கு சென்று அந்த பிராமணரிடம், எதற்காக நீங்கள் இப்படி பிச்சை எடுத்து கொண்டுள்ளீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த பிராமணர், என்னிடம் பணம், நகை, நிலம் என்று எதுவும் இல்லை. நான் அதிக அளவில் படிக்கவும் இல்லை. என் குடும்பம் வறுமையில் உள்ளது.